உங்கள் குழந்தைங்களுக்கு பூஸ்ட் போர்ன்விட்டான்னு கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ராகி மால்ட் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கடாயில் பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட், அப்புறம் தாமரைப்பூ விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மக்கானா, அப்புறம் பூசணி விதை, இது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் சுக்கு ஏலக்காவும் வாசனைக்கு வறுத்துக்கலாம். ராகி வந்து ஒரு நாள் நைட்டு முன்னாடி ஊற வச்சுட்டு முளைக்கட்டி 2 நாள் எடுத்துக்கணும். அதை வெயிலில் வந்து ஒரு நாள் காய வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸும் இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சலாடு வச்சு சளிச்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சினால எனக்கு நிறைய திப்பியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் சலாடை வச்சு சளிச்சிக்கிட்டு மிஷினில் கொடுத்தாலுமே ஒரு தடவை சளிச்சு வச்சுக்கிறது நல்லது. இது ஒரு ஹேர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சளிச்சு வச்சுருக்க திப்பியில் வந்து லட்டு செய்ய எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மால் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சூடான பால் மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பரான ராகி மால் தயாராகிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.